ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம குலசாமி கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நானே ஹஸ்பண்டு போவோம். ஒரு 2-3 மாதமாக எங்களால் போக முடியல. அதனால இன்றைக்கி போகலான்னு நானே ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பஸ் ஏறி காஞ்சிபுரம் வந்துடுவோம். ஏன்னா டேரெக்ட் பஸ் மேல்மலையனுக்கு கிடைக்காது. அதனால நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து தான் பஸ் ஏறுவோம். வர வழியிலே பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோபுரத்தை பார்த்தோம். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போவோம். அந்த வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். நாங்கள் எங்கெங்கே போனோம் வந்தோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காஞ்சிபுரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பசிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அவங்க நான் லெமன் சாதம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. எனக்கு காலையிலலாம் லெமன் சாதம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ, எனக்கு லெமன் சாதம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் லெமன் சாதம் வாங்கிட்டாங்க. நான் 2 தோசை ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு காஞ்சிபுரம் வந்து இந்த கடையில் சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் 2 வாய் ஊட்டி விட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு தோசை வந்துச்சு, நாங்களும் தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி இருக்கும் சேத்துப்பட்டில் வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் திரும்ப பசிக்குது அப்படின்னாங்க. சாப்பாடெலாம் வாங்குறதுக்குலாம் அமௌண்ட் இல்லை, வா ஏதாச்சும் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு பால் பண்ணி ஹஸ்பண்ட் பிடிக்கும், அதையும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம கோயில் வேறு எங்கே இல்லை, நம்ம அருள்மிகு அங்காள பரமேஸ்வரம்மன் திருக்கோயில் மேல்மனையூர் தான் நம்மளோட குலசாமி. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்போ இங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 4 வாசல் இருக்குது. எந்தெந்த வாசல் வழியாக போகிறது வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்தா பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு எல்லாமே விரட்டுறது அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். இந்த சைடில் பேய் பிசாசு அந்த மாதிரி ஓட்டுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து அக்கா தேங்காய் பழம் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு அர்ச்சனை ஜாமாவும் ஒரு மாலையும் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அர்ச்சனை சாமான் வாங்கிக்கிட்டு மாலை எவ்வளோக்கா கேட்டோம், 150 சொன்னாங்க. அவ்வளோ வேணாம் அப்படின்னு, எடுத்துக்கம்மா குறைச்சி தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அக்கா எங்களுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து அக்காவோட கடையில் வாங்கிக்கோங்க. அக்காவோட கடை வேறு எங்கேயும் இல்லை, அம்மன் மேற்கு வாசலுக்கு முன்னாடியே தான் இருக்குது அக்காவோட கடையில். கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். நம்ம வந்து இதுக்கு 4 வழி இருக்குதுன்னு சொன்னோன்னா, இதில் நான் எந்த வழி உள்ளே வருவேன் அப்படின்னா, முன்னாடி வரும்போது பஸ்ஸை விட்டு இறங்கி முன்னாடி வரும்போது அம்மாவோட முதல் வாசல் இருக்கும். அந்த வழியாக தான் எப்போதுமே நான் கோயிலுக்குள்ளே வருவேன். ஆனால் 4 வாசலையும் சுற்றிடுவேன். இந்த சைடு சுற்றி இந்த சைடு வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு தான் நான் அம்மாவோட முதல் வழியாக தான் நான் வருவேன். அந்த வாசல் வழியாக நாங்கள் உள்ளே போனோம். நான் நிஜமாகவே நினச்சிட்டு போனேன், கூட்டம் நிறைய இருக்கும், போன வாட்டி வந்தால் தான் அம்மாவை பார்க்க முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நிறைய டைம் வரும்போதெல்லாம் அம்மாவை என்னால் பார்க்க முடியல. வந்து வெளியிலே கும்பிட்டுட்டு போயிட்டேன், ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த டைம் கண்டிப்பாக நம்ம அம்மாவை பார்த்து ஆகணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அம்மாவை பார்த்தாகணும்னு சொல்லி அப்படின்னு பயத்துலேயே வந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தா அங்கே அவ்வளோக்கா ஒன்றும் கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேய் விரட்டிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்களை உட்கார வச்சு அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோம். அங்கேருந்து வர வரைக்கும் கூட்டம் இல்லை, ஆனால் கோயில் கிட்ட போகும்போது கொஞ்சம் கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு 1/2 ஆகிருக்கு அம்மா போய் பார்த்துட்டு அந்த கீழே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கிட்ட போயிட்டோம். இந்த டைம் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு நின்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னாங்க. இல்லை அம்மாவை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. முன்னாடியே போகும்போது பார்த்திங்கன்னா அம்மாவோட புத்தம்மன் சாமின்னு சொல்லி முன்னாடியே ஒருத்தங்க இருப்பாங்க, நாக தேவதை ஒருத்தங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு 2 கயிறு வாங்கிக்கிட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு கொஞ்சம் புத்து மண் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா புத்து மண் வீட்டில் வச்சா பாம்பு இந்த மாதிரி எதுவும் தீய சக்தி உள்ள ஒரு இது உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மாக்கிட்ட போயிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு அம்மாக்கிட்ட போயாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பார்த்தே ஆகணும்னு சொல்லி போய் அம்மாவையும் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட போகும்போதே எனக்கு சாமி வந்துடும். அதனால் அம்மாக்கிட்ட போய் அவங்க மூஞ்சை பார்க்கவும் முடியாது, அவங்கள கும்பிடவும் முடியாது. அதனால் இங்கேருந்து நான் என்னென்ன கஷ்டமோ எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட வேண்டிட்டு அழுது தீர்த்துட்டு போயிடுவேன். அங்கே போகணுன்னா சாமி வந்துடும், என்னோடய ஹஸ்பண்ட் பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு மாலை கட்டிவிட்டு அம்மாவுக்கு காணிக்கையை கொடுத்துட்டு நானே ஹஸ்பண்ட் வெளியில் வந்துவிட்டோம். வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு லெமன் சாதம் பிடிக்காது, அதனால் ஒரு வாய் மட்டும் போகுதுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தாளாட்டம்மன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனோம். அவ்வளோ அழகாக அலங்கரித்து அவ்வளோ அழகாக காட்சி அளித்தாங்க. அவங்கக்கிட்டேயும் போய் என்னோடய கஷ்டம் எல்லாமே சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களுக்குன்னு கஷ்டம் நிறைய இருக்குது, ஆனால் யார்ட்டுமே ஷேர் பண்ண மாட்டோம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம்.
அதனால் அதே மாதிரி நாங்கள் இருந்துட்டு எப்போதுமே அம்மாக்கிட்ட போய் நான் என் குறைய சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அம்மாக்கிட்ட போய் என் குறைய சொல்லிவிட்டு அங்கேயே 2 கயிறு வாங்கும்போது எனக்கு சாமி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக அவங்க 90 விபூதியெல்லாம் பூசினாங்க, ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறமா ஒருத்தங்க வந்து பூசி அதுக்கப்புறமா அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் அம்மாவை பார்த்துட்டேன், பக்கத்தில் நின்று பார்த்துட்டேன், அம்மாவை பார்த்தாச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நம்ம அம்மாவை பார்த்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோடு கிளம்பிட்டோம் நான் என் ஹஸ்பண்டும். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற சாமிங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இடிமுடியெல்லாம் கட்டிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளிவாசல்னு சொன்னால் இதுதான். இது வழியாக நானும் என் ஹஸ்பண்ட் வெளில வரும்போது சுற்றி போடுவாங்க எப்போதுமே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டை சுற்றி போட்டுட்டு வெளில வரும்போது வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அங்காளம்மனோட வெளியில் வர வழி. இவங்கள தாண்டி வெளியில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சலம்மா இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அம்மா படுத்த இதில் அவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பாங்க. இவங்கக்கிட்டே வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ பிரச்சனையோடு வந்து இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என் வாழ்க்கையில் நான் வந்து அம்மாக்கிட்ட சொல்லி இது எனக்கு நடக்கலைன்னு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நடந்திருக்கு. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய அவங்க பாதத்தில் வச்சு வாங்கினாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நினச்சது நடக்கும். உங்கள் மனசில் உள்ள கஷ்டம் எல்லாம் தீர்த்து வைப்பாள் நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இந்த இடத்துல தொட்டியில் தாலி எல்லாம் கட்டியிருந்தாங்க. பார்த்துட்டு நாங்களுக்கு கிளம்பணும். வர வட்டியில் பார்த்தா பாட்டிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. முடிச்சுடலாம் அவங்கள கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நீட்டுக்கு பார்த்திங்கன்னா கடையில் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்டை சொன்னேன் எனக்கு ஏதாச்சும் வாங்கி தா அப்படின்னேன். யோசிச்சு பார்த்து எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ என்ன வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டேன். அப்போ வா போகலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அதுதான் சாக்குன்னு கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. சாமி ஃபோட்டோ ஒன்று வேணும் அப்படின்னா என்ன ஃபோட்டோ வேணுனாங்க. வா வாங்கி தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். என்ன ஃபோட்டோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு பொரி கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி பொரி, உளு, காரா பூந்தி, அல்வா, அப்புறம் ஸ்வீட்ஸ் ஒரு 2-3 இது வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா பாதத்தில் இருக்க ஒரு விஷயம்னு சொல்லப்போனால் கருவாடு தான். அது வாங்காமல் எப்போதுமே நானே ஹஸ்பண்ட் போக மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்கும் எங்களுக்கு கருவாடு. அதனால் எப்போ வந்தாலும் சரி நாங்கள் கருவாடு வாங்கிட்டு தான் போவோம். என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயும் எடு, 1/4 கிலோ எடு அப்படின்னாங்க. சரி வா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் கடை இருந்துச்சு. அங்கே போய்ட்டு எங்களுக்கு பிடிச்ச மீன்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய பேர் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.